ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी। विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनम् कपीशमक्षहंसारं वन्दे लङ्काभयङ्करम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिः। बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। वागर्थाविव सम्पृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे பார்வதி பரமேஸ்வரோ. போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? அவர் ராஜா ஆயிட்டார். ராஜா ஆனதுக்கும் லக்ஷ்மி, சரஸ்வதி, பூமாதேவி இவ 3 பேரும் எப்படி அவருக்கு அனுகிரகம் பண்றாங்கிறத பார்த்தோம். இப்போ அவர் ராஜா ஆனப்புறம் எப்படி ராஜ்யம் பண்றார்? அவருடைய ராஜ்யத்துல யாராவது தப்பு பண்ணினான்னா அவங்க தப்புக்கேற்ற தண்டனை, அதாவது ரொம்ப ஜாஸ்தியாகவும் தண்டிக்காம அதுக்காக தண்டனை கொடுத்தா அப்படிங்கிறதே தெரியாத மாதிரியும் இல்லாம ஒரு பேலன்ஸ்டா இருந்தது தண்டனை. ஸோ அந்த மாதிரி தண்டனை இருந்ததால ரொம்ப தப்பு பண்ணினவாளுக்கும் பயம் இருக்கும், சாதாரணமா தப்பு பண்ணினவாளுக்கும் பயம் இருக்கிற மாதிரி. சில சமயம் பனிஷ்மெண்ட் ரிக்வயர்டு இல்லையா, ஒரு வழி நடத்துறதுக்கு, ஒரு தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு. ராஜ்யத்துல பயம் இல்லாம போயிடும், என்ன வேணா பண்ணலாம், தப்பிச்சுக்கலாம்னு இருந்ததுன்னா நல்ல விதமா ராஜ்யம் பண்ண முடியாது. அதனால பனிஷ்மெண்ட் நெசசரி, ஆனால் அதையும் பேலன்ஸ்டா வச்சிருந்தாரு. அதனால ஜனங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு நீதி, ஒரு ஜஸ்டிஸ் ப்ராப்பரா இருக்கு அப்படிங்கறத ஒரு சந்தோஷம். அப்புறம் அது என்ன, அந்த சந்தோஷம் எப்படி இருந்ததுன்னா, இப்ப காத்து வேகமா காத்தடிச்சா நமக்கு தாங்க முடியாதுல்ல, ரொம்ப காத்தடிக்கிறது, அதை என்ஜாய் பண்ணவே முடியாது. அந்த காத்து எந்த விதத்துலயும் அது பிரயோஜனமும் இல்லை. அந்த காத்துனால காத்தடிக்கும் போது அது பிரயோஜனமா, அதே மாதிரி ரொம்ப வேகமா அடிக்கிற காத்தும் பிரயோஜனம் இருக்காது, ரொம்ப உடம்புல பட்டுதானே தெரியாத மாதிரி இருக்கிற காத்துனாலையும் பிரயோஜனம் இருக்காது. இந்த காத்து கரெக்டா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் அந்த பெண்கள் அப்படின்னு சொல்றேன், அந்த காத்து வீசுறதுலயும் ஒரு சுத்தம் இருக்கணும், பேலன்ஸ்டா இருந்தாதான் சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப மிருதுவாகவும் இல்லாம ரொம்ப ஹார்டாகவும் இல்லாத ஒரு நியாயஸ்தனா இருந்தார். அப்புறம் மற்ற ராஜாக்கள் கிட்ட ஜனங்க ஏற்கனவே திலீபன் கிட்ட எத்தனை பிரியமா இருந்தான்னு பார்த்தோம் இல்லையா, அதை விட பிரியமா ரகு கிட்ட இருந்தாங்க ஜனங்கள்லாம். அதுக்கு அழகா ஒரு நம்ம காளிதாசன் சொல்றாரு, மாமரம் இருக்கு, மாமரத்துல பூ பூக்கும். மாமரம் பூ பூக்கும் போது வாசனையா இருக்கும், நம்பகமான இருக்கும். அந்த அது அந்த வாசனை நமக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பா இருக்கும். அது மாதிரி அந்த ஈர்ப்பு எப்படி இருந்ததோ, அந்த வாசனையில பூவுடைய வாசனையில எப்படி ஒரு அட்ராக்ஷன் இருந்ததோ, அதை அனுபவிச்சாங்களோ, அது மாதிரி திலீபனை அனுபவிச்சாங்க அந்த பூ. ஆனா இதே அந்த பூ இருக்கே, அது மாங்காயாகி பழமாயிடுச்சுன்னா அப்ப அந்த பழத்துல எல்லா பிளேவரும் அடங்கி இருக்குது இல்லையா. அப்ப பூவை விட ரொம்ப விசேஷமா எல்லாரும் யாரு இதை விரும்புவாங்கன்னா மாம்பழத்தை தான் விரும்புவாங்க, பூவை மறந்துடுவாங்க. பூவை பத்தி என்னமே இருக்காது, இவங்க ரிமெம்பர். அது மாதிரி
திலீபனுக்கு அப்புறம் ரகு வந்தப்போ எல்லாரும் அந்த எப்படி அந்த புஷ்பத்தை விட்டுட்டு பழத்தை விரும்புவாங்களோ அந்த மாதிரி திலீபனை விட்டுட்டு ரகு ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இருந்தாலும் ரகு வந்து திலீபனுக்கு தெரிஞ்ச தோன்றே இருப்பாரு, அவனுடைய மகன் தானே. அந்த குணங்கள்லாம் அவர்கிட்ட இருந்தது. இட் டசன்ட் மீன் தே ஆல் கம்ப்ளீட்லி ஃபர்காட். சாதாரணமா மக்களுடைய சுபாவம் அதுதான். ஒரு லீடர் போயிட்டு இன்னொரு லீடர் அதை விட பெட்டரா இருக்கிற மாதிரி இருந்தாலோ, இல்ல இந்த லீடர் மேக்ஸ் யூ ஃபீல் வெரி செக்யூர், மேக்ஸ் யூ டேக்ஸ் கேர் ஆஃப் யூ அப்படின்னா, அப்போ திஸ் ஸ்டார்ட் ரிலாக்ஸிங் இன் திஸ் பர்சன். ஏன்னா இவர் வந்து யுவராஜனா இருக்கும்போதே பார்த்தா இல்லையா, யுவராஜனா இருக்கும்போதே வாழ்க்கை மனசு ஒரு நம்பிக்கை வந்தது. அப்படி இப்போ ஸ்ட்ரென்த்தனாயே ரொம்ப சந்தோஷமாயிட்டார். அந்த மாமரத்து பூவும் பழமும் மாதிரி திலீபனும் ரகுவும். அப்புறம் இந்த திலீபன் வந்து நீதி சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சுவார். நீதி சாஸ்திரம் எல்லாம் சொல்லி கொடுக்கறச்சியே என்ன பண்ணுவா, தர்மத்தின்படி ஒரு விஷயத்தை எப்படி ஜெயிக்கணும், அதர்மத்தின்படி ஒரு விஷயத்தை எப்படி தன் கஷ்டப்படுத்தணும், ரெண்டுமே வந்து சாஸ்திரத்தை சொல்லி தருவான். நீதி சாஸ்திரத்துல அதர்ம வழியும் சில சமயம் யூஸ் பண்ண வேண்டிய சில சந்தர்ப்பங்கள் இருக்கும்போது அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதையும் சொல்லி தருவா. பழமும் கட்டுமாற மாதிரி தான் இருக்கும். ஒரு ராஜாவுக்கு ரெண்டுமே தெரியணும். எல்லா நேரத்துலயும் நம்ம மகாபாரத கதையெல்லாம் படிச்சோம்னா எல்லா நேரத்துலயும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தர்மா வந்து ஒர்க் பண்ணது கிடையாது. தர்மா வந்து இன்டர்பிரட் பண்ண வேண்டியது. தர்மத்தை இன்டர்பிரட் பண்ணும்போது அது அதர்மம் மாதிரி இருந்தா அதுக்காக அதர்மத்தை சொல்லி கொடுத்தான்னு சொல்ல முடியாது. அது அதர்மம் மாதிரி இருக்கும், சரியில்லாத மாதிரி இருக்கும். அப்படியும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ராஜாங்கிறதுனால திலீபனுக்கு ரகுவுக்கு அது ரெண்டுமே சொல்லி கொடுத்திருந்தா. ஆனா ரகு வந்து எந்த நேரத்துலயுமே இவன் எனிமி எப்பவுமே அவருக்கு இந்த அதர்மமான வழிய யூஸ் பண்ணுங்கிற எண்ணமே அவருக்கு வந்தது கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தர்மத்தின்படி என்ன பண்ணணுமோ, யாரை ஜெயிக்கணுமோ, யாரை அடக்கி வச்சுக்கணுமோ, யார் யாருக்கு என்னென்ன மாதிரி மீட்டி சொல்லணுமோ அது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்துட்டார். He never had an opportunity to use adharma and he didn't prefer that also அப்படிங்கிறத எங்க அர்த்தம். ரகு ராஜா ஆனவன பஞ்சபூதங்களும் இன்னும் தன்னுடைய குணங்கள்ல இன்னும் நல்ல ஷைன் ஆன மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம், பஞ்சபூதங்களும் அவருக்கு அனுகூலமாக இருந்தது. நீர், நெருப்பு, காற்று இதெல்லாமே அவருக்கு ரொம்ப அனுகூலமாக இருந்தது. அண்ட் பஞ்சபூதத்தையும் தேவர்கள் தானே, அவருடைய அனுகிரகமும் அவருக்கு இருந்தது. தேர் ஆல் வெரி ஹாப்பி. எல்லாமே ரொம்ப புதுசா ஃப்ரெஷ்ஷா பிரைட்டா இருந்த மாதிரி அவருடைய ராஜ்யம் அந்த மாதிரி இருந்தது. சாதாரண சந்திரனை பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ஆசையா இருக்கும் இல்லையா பார்க்கறதுக்கு. ஏன்னா சந்திரனுடைய ஜனங்கள் வந்து ரேஜெல்லாம் ரொம்ப பிளசண்டா இருக்காது. அது மாதிரி ஜனங்களுக்கு வந்து சந்திரன் எப்படி ஜனங்களை வந்து தன்னுடைய பிளசன்ட் ரேஸால ரொம்ப சந்தோஷப்படுத்துறாரோ, அதே மாதிரி திலீபனும் வந்து ஒரு பிளசன்ட்னஸால ஜனங்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்காரு. அப்புறம் சந்திரன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்னா களிப்பூட்டுதல், சந்தோஷப்படுத்துதல்னு ஒரு மீனிங் இருக்கு அந்த ரூட் வேர்டுக்கு. அப்புறம் சூரியனுக்கு வந்து தபதி, அதாவது பர்னிங், எரிக்கக்கூடிய தகிக்கக்கூடிய ஒரு மீனிங் இருக்கு. அந்த தப்புங்கிற வேர்டுக்கு அந்த மீனிங் இருக்கு. அப்புறம் ராஜா சொல்றாங்க இல்லையா, அந்த ராஜுங்கிற அந்த வேர்டுக்கு அந்த ரூட்க்கு வந்து சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. இந்த மாதிரி 3 விதமாகவும் ரகு வந்து இருந்தார். எந்த நேரத்துல வந்து தனிக்க மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி எதிரிகளுக்கு அந்த மாதிரியும், அப்புறம் மக்களை சந்தோஷப்படுத்துற மாதிரியும், பிளசண்டா எப்படி சந்திரன் இருக்குமோ அதே மாதிரி இந்த 3 குணங்களையும் உடையவராக ரகு தன்னுடைய ராஜ்யத்தை நல்லபடியா நடத்திட்டு இருந்தார். ரகுவுக்கு வந்து விஷாலமான நீண்ட அழகான கண்கள், ஆகர்ண தீர்க்கநயனம் சொல்லுவோம் இல்லையா, கண்ணு நல்ல விஷாலமாகவும் இருக்கு. சாதாரண இது பெண்களுக்கு சொல்லுவாங்க. பட் இந்த ரகுவுக்கு கண்கள் வந்து நீண்டு காது வரைக்கும் போறது. காது வரைக்கும் கண்ணு மூடுறது நீங்க விஜுவலைஸ் பண்ணிக்கூடாது. லாங் ஆயிடுச்சு நம்மள டக்கு நீங்க நிக்கிறது இல்லை, மெடியோ இன்னும் கொஞ்சம் நீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு அழகு கண்ணு அழகு விஷாலமா இருக்கு. விசாலமான பார்வைங்கிறது எதுக்காக சொல்றோம்னா அது ஒரு லட்சணம்.
விசாலமான பார்வையுடையவன் அப்படிங்கிறதுக்கே ஒரு வெறும் அந்த பிசிக்கல் ஐஸை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணாம the person who is able to see ஒரு பார்டர் பிக்சர் பிக்கர் பிக்சர் ஆஃப் எவ்ரி திங், ஒரு குறுகிய பார்வை இல்லாமல் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பார்க்கக்கூடிய சக்தி. அதனால அம்பாளுக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு நாமா உண்டு, சொல்லி. இவர் வந்து கண்கள் அழகா நின்று பெருசா இருந்தா கூட தன்னுடைய பிசிக்கல் ஐஸ் அவ்வளவா நம்புறது இல்லை. ஏன்னா கண்ணால நம்ம பாக்குற விஷயம் என்னைக்குமே சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு வந்து இட் ஷுட் பி பேக்ட் பை நாலேஜ், சாஸ்திரம் இருக்கும். மை ஐஸ் ஆர் ரிப்போர்ட்டிங் சம்திங், வாட் எவர் மை ஐஸ் see need not be correct. ஒரு ராஜாவாக இருக்கிறவருக்கு கண்ணால பாக்குறது வச்சே ஒரு விஷயத்த நியாயம் சொல்ல முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. இட் நீட்ஸ் அனதர் விஷயம், விஷயம் அப்படி சாஸ்திரம். இந்த சாஸ்திரம்னு சொல்லும்போது தர்மசாஸ்திரம், மற்ற சாஸ்திரங்கள்லாம், நீதி சாஸ்திரம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுவே அவருடைய கண்களாக வச்சிருந்து அவரு ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தாரு. ரகு அப்பாவோட அப்பா கிட்ட இருந்து கிடைச்ச ராஜ்யத்தை ஜனங்கள் கிட்ட நல்லபடி நல்ல பேர் வாங்குற மாதிரி, அந்த ராஜ்யத்துல ஒரு நல்ல அமைதி, ஒரு சந்தோஷம், கவலை இல்லாத ஒரு ராஜாங்கம், இந்த மாதிரியாக அவர் வாழ்ந்து வந்தார், ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தார். இப்படி பண்ணிட்டு இருக்கிறச்ச சரத்காலம் வந்துருக்கு. 6 ரித்துக்கள் இருக்கு. சரத்காலங்கிறது வருஷத்துக்கு அப்புறம் வருது, ரெயினுக்கு அப்புறம் வருது, சம்மர். சரத்காலத்துக்கு அடையாளமாக இருக்கிறது வந்து தாமரைப்பூ. அப்புறம் இந்த எக்கச்சக்கமா தாமரைப்பூ மலர்ந்த காலம் இந்த சம்மர் சீசன் அப்படிங்கிறது. இந்த சம்மர்ல காரணம் என்னன்னா மழை பெஞ்சு நிறைய தண்ணி இருக்கும் குளம் தொட்டையில எல்லாம். அதனால தண்ணி இருக்கிறதுனால மலர்கள் நிறைய, குளத்துல பூக்கிற மலர்கள் நிறைய மலரும். ஸோ ராஜலட்சுமி ஏற்கனவே லட்சுமி சரஸ்வதி எல்லாம் வந்து அங்க இருந்தா அவருடைய தேசத்துல அவர் கூடவே இருக்கான்னு பார்த்தோம். ஏற்கனவே ராஜ்யலட்சுமி இருக்கிற அவருக்கு வந்து சரத்காலமும் தாமரை மலரும் இருக்கிற மாதிரி லக்ஷ்மி இன்னும் சர்தரா சந்தோஷமாப்பட்டு அவருடைய தேசத்துல நிறைய பூக்கிறாளாம் லட்சுமி அப்படின்னு காளிதாசன். அடுத்த வர ஸ்லோகத்துலதான் சரத்காலம் எப்படி இருக்குங்கிற வர்ணனை இருக்கு. சரத்காலத்துக்கு முன்னாடி வர்ற இந்த வருஷ ரித்துல மேகங்கள் எப்படி இருக்கும்? மழை காலத்துல கருமேகங்கள் இருக்கும். அந்த கருமேகங்கள் ஹெவியா இருக்கும். ஏன் ஹெவியா இருக்கும்னா வாட்டர், நிறைய தண்ணி இருக்கு, நீர் நிறைய சுமந்து இருக்கிறதுனால அந்த கருமேகங்கள் ஹெவியா ஆகாசத்துல இருக்கும். ஆனா இதே வந்து அதனால என்ன ஆகும், சூரிய உதயம் ஆனா கூட, சூரியன் இருந்தா கூட சூரியன் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அந்த சூரியனை வந்து மேகங்கள் கம்ப்ளீட்டா மறைச்சிடும், அவ்வளவு ஹெவியா திக்கா லேடு வாட்டர். வருஷ ரித்தான அப்புறம் அந்த டைம்ல என்ன ஆகும், அந்த மேகங்கள்லாம் சோறும் நல்லா மழை பெஞ்சு எல்லாம் ஹெவியா இருக்கிற மேகங்கள்லாம் மிஸ் ஆயிடுச்சு. மழையெல்லாம் போயிடுச்சு, ஈரமெல்லாம் போயிடுச்சு, தண்ணியெல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோமோ அதெல்லாம் போனதால அந்த மேகங்கள் மழை பெஞ்சு ரொம்ப லேஸ் ஆயிடுது. இப்போ காற்றலால அந்த மேகங்களால ஈஸியா புஷ் பண்ண முடியாது, இட் மூவ்ஸ் வெரி ஈஸி. அப்போ சூரியனோட ஒளி எல்லா இடத்துலையும் பரவுறது. இந்த சீசன்ல தான் வெயில் வந்து என்ன தகிக்க முடியாம தகிக்க முடியாத ஒரு ஹீட் ஜாஸ்தி ஆயிடுறது. ஏன்னா மோஸ்ட்லி சம்மர்ல மேகங்கள் இருக்காது, இந்த கிளியர் ஸ்கையா இருக்கும், சூரியன் டைரக்டா நம்ம மேல விழுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் சம்மர்ல. இந்த வருஷ ரித்துல என்ன ஆகும், மழையில வழியெல்லாம் நல்லா இல்லாத காரணத்துல ரொம்ப வெட்டா இருக்கும், சேரும் சகதியுமா இருக்கும். எங்கேயும் ஒரு வேலையும் செய்ய முடியாது மழையிலங்கிறதுனால அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் திக்விஜயங்கள் எல்லாம் பண்ணாம கப்புன்னு ஒரு இடத்துல உட்காந்துருப்பா. ஏன்னா சேனைகள் எல்லாம் அழிச்சுட்டு எங்க போய் திக்விஜயம் பண்றது, நதியெல்லாம் பிறந்து ஓடிட்டு இருக்கும், ஒரே எல்லாம் ஜரம் காய்ச்சல்லாம் வந்துடும். ஸோ மெனி ரீசன்ஸ் இன்னும் சாத்திர மாசத்துலயே ஏன் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்கன்னா அது சன்னியாசிகளுக்கே பல காரணங்கள் சொல்லும்போது ராஜாக்களுக்கு இன்னும் நிறைய பல காரணங்கள்லாம் சொல்லி
அதனால மழை காலத்துல எங்கேயும் போக மாட்டான். அப்புறம் மழை காலம் முடிஞ்சதுன்னா சரத்காலத்துல கடை எல்லாம் கிளம்பிடுவான். ரகுவோட பராக்கிரமத்தை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? ரகு ராஜா ஆனவங்க இந்த சின்ன சின்ன ராஜாக்கள்லாம் பொறாம வந்துட்டு கோவம் வருது, அவர் வந்தது அவருக்கெல்லாம் பிடிக்காம இருக்குது. இப்ப என்ன எடுத்து அவளுக்கெல்லாம் இத்தனை நாள் மழை காலம் தானே, உடனே கிளம்பி எங்கேயும் வந்து எதுவும் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற தைரியத்துல ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தா. மழை காலம் முடிஞ்சு சரத்காலம் வந்தோடனே எல்லாருக்கும் விடங்கிறது. இங்க கிளம்பி வந்துருவாரு, சேனை தூக்கி வந்துருவாரு, வீட்டுக்கு வந்துருவாரு, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு. எந்த மாதிரி ராஜாக்கள்னா அவருக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவாளுக்கு தான். நாட் ஃபார் அதர் ராஜா. அவரை விரும்பாதவர்கள், இத்தனை தார்மீகமா இருந்து, இத்தனை பராக்கிரமங்கள் இருந்து, இத்தனை சக்தி இருந்து, இவ்வளோ குணாதிசயங்கள் இருக்கிற ஒரு ராஜா இருக்கும்போதே ஜஸ்ட் இமேஜின், வாலாட்டுறவங்க எல்லாம் அந்த காலத்துல இருந்தே இருந்துட்டுதான் இருக்காங்க. அப்பப்போ கட்டின்டே இருக்கிறதா ராஜாக்களோட வேலையாவே இருந்தது. பாவம், ஆல்வேஸ் ஹார்மனி வேணும்னா நிலையிலேயே கிள்ளி விட்டுருந்தோம் எல்லாரையும். நாளை வாழ்க்கை எப்படி சூரியனோட ஒளி வந்தாலே தரிக்க முடியாதோ அந்த மாதிரி ஒரு பொறுக்க முடியாத ஒரு பராக்கிரமம் வந்து ரகு கிட்ட இருக்கிறதே இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால பயம் வருது. ஆகாசத்துல ரெயின்போ வந்தாலே ரெய்னி சீசன். அப்போ இன்னும் அவர் இன்னும் கிளம்பல, அவர் கிளம்பிடுவார் அப்படின்னு இருக்காங்க. இன்னும் அவர் இன்னும் அதை பத்தி நினைக்கவே இல்லை. அதை பத்தி ஒரு பிரயத்தனமும் இன்னும் அவர் எடுக்கல. அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எதிரிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி எதிரியே இல்லாத ராஜால எப்படி எதிரிகள் வந்தாங்கன்னா, எதிரி மீன்ஸ் என்ன, சின்ன சின்னதா வந்து புத்திரம் பண்றவன் அந்த மாதிரி ராஜாக்கள். சாதாரண மழை காலத்துல ரெயின்போ வந்துச்சுன்னா மழை வரும். ஒரு சாதாரண ரெயின்போ வந்தப்போ மழை வரப்போகுது அப்படின்னு ஒரு சிம்டம், லைக் ரெயின் இஸ் கோயிங் டு கம். இந்த ரெயின் வந்து இந்திரன் தான் தேவதை. ஏன் நமக்கு இதெல்லாம் தெரியும்? கோகுலத்துல கோவர்தன மலைய இந்த வரல தூக்கினது காரணமே என்ன? இந்திரனுடைய இகோ, அவனுடைய பிரச்சனை தாங்க முடியாம பின்னி தள்ளிட்டார் இந்திரன். அப்போ காப்பாத்தினவர் கிருஷ்ணர். மழைக்கு அதிபதி இந்திரதேவன். இந்திரதேவன் வந்து அவருடைய வில் போ இருக்குல்ல, அவருடைய போ தான் அந்த ரெயின்போ. அந்த ரெயின்போ வந்துருச்சுன்னா இந்திரன் தன்னுடைய போவை கையில் எடுத்துட்டாருன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? மழை மேகத்தெல்லாம் ஆல் த கிளவுட் மழை பெய்யறதுக்காக. அவருக்கு வில்ல கையில் எடுத்தா அது மழைக்காலம். மழைக்காலம் முடிஞ்சு கிளியர் ஆனப்புற யார் வில்ல கையில எடுக்கிறாருன்னா ரகு. அவர் தன்னுடைய வில்ல கையில எடுத்துக்கிட்டாராம். எதுக்காக? திக்விஜயத்துக்காக. இந்திரன் வில்ல கையில இருக்கிற வில்ல கீழே வச்சோடனே இவர் கையில வில்ல தூக்கிட்டாராம். எதுக்காக இவர் கையில வில்ல தூக்கிட்டு இருக்காருன்னா, எப்படி இந்திரன் ஜனங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக மழையெல்லாம் பெஞ்சு நிறைய ஒரு செழிப்பு வரத்துக்காக அவர் அனுகிரகம் பண்றாரு. அதே மாதிரி இதுவும் தன் கையில் அந்த வில்லை எடுத்துட்டு மக்களை பாதுகாக்கணும், அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும், நிறைய செல்வம் சேர்க்கணும், அப்புறம் எதிரிகள் இல்லாம எல்லாத்துக்கு பெண்ணும் மக்களை காப்பாற்றணும், நல்லா ரட்சிக்கணும் அவளைங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் கையில வில்லை எங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பலை ஒருத்தருக்கு இவருக்கு அப்புறம் இவர் அப்படின்னு சொல்றதுக்காக அது முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. சரத்காலத்துல இவர் அப்படியே 2 பேரும் மாறி மாறி பாலனம் லோக பாலனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ராஜாவுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து அவருடைய கொடை. நம்ம சுவாமி புறப்பாடுப்பெல்லாம் பாக்குறாங்க, கொடை ரொம்ப முக்கியம். மேல கொடை வச்சுட்டு போவா, சாமரம் இருக்கும். ராஜா வந்து தெய்வத்துக்கு சமானம் அப்படின்னு நம்ம பாக்குறது தேசத்துல. எப்படி பகவான் இந்த உலகத்தை ரசிக்கிறாரோ அந்த மாதிரி ராஜாவும் இந்த உலகத்தை ரசிக்கிறாருன்னு தெய்வத்துக்கு எத்தனை மரியாதை கொடுக்குறோமோ அத்தனை மரியாதை, அத்தனை சின்னங்களும் ராஜாவுக்கும் உண்டு. இங்க ராஜா நம்ம ரகு ராஜாவுக்கு வெண்ணிற கொடை, அதுதான் ஒரு ராஜ சின்னம். அப்புறம் சாமரமும் ரைட்டா தான் இப்படி அதெல்லாம். இந்த சரத்காலத்துல வெள்ள தாமரை எல்லாம் பூக்க ஆரம்பிச்சான் இந்த குளத்துல எல்லாம். இந்த வெள்ளை தாமரை எல்லாம் ஏன் பூத்துதான், ரகு வந்து வெள்ளை வெள்ளை சாமரம் எல்லாம் வச்சுருக்க. அதனால அந்த குளமும் அப்படி என்ன நினைச்சுன்னா, நம்மளும் ஒரே மாதிரி வெண்தாமரையோட அழகா இருக்கலாம்
அப்படின்னு போட்டி போட்டுதான் ரகுவோட. என்னதான் போட்டி போட்டாலும் அது ரகுவோட அழுதுக்கு ஈடாகவே இல்லையா, தோற்பேற்றான். அதால அவ்வளவு அழகா சோதிக்க முடியல. ஏன்னா என்ன, ரகு இந்த மாதிரி சாமரம் உடையோட வரும்போது கம்பீரமா ரொம்ப அழகா இருந்த அப்படின்னு சொல்றதுக்காக இந்த மாதிரி அவர் சொல்றாரு. எப்பவுமே ஒரு முகம், அவங்களுடைய முகம் ரொம்ப பிளசண்டா இருக்கும். நம்ம திலீபம் கூட பார்த்தோம், வெரி பிளசன்ட் ஃபேஸ். மான்கள் கூட அவரை பார்த்து மறந்து போனது கிடையாது. மக்கள் அவரை பார்த்து மரியாதை இருந்ததே தவிர பயப்படவில்லை. திலீபன் கிட்ட அதே இருக்கிற அதே குணம் தான் இவர்கிட்டயும். ரொம்ப அருள் நிறைஞ்ச முகம், நல்ல முகம், ரொம்ப அழகா இருந்தது. எப்படி மேகம் எல்லாம் போனப்புறம் நிலாவை பார்த்தா ராத்திரியில முதல் சின்ன அழகா இருக்கும். இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு மேகம் கூட இருக்காது, நிலா மட்டும்தான் இருக்கும். அந்த நிலாவை பார்த்துட்டே இருந்தா எப்படி ஆனந்தமா இருக்குமோ ரசிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு பிரகாசமான முகத்தை, தெளிவான பிரகாசமான முகத்தையுடையவனாக ரகு இருந்தார். சந்திரனை பார்த்தா எத்தனை சந்தோஷமோ அத்தனை சந்தோஷம் மக்களுக்கு. அவங்களுடைய அந்த பிளசன்ட் ஃபேஸ் விஜுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு பிளசண்டா இருக்கும்னு தெரியல, அவ்வளவு பிளசண்டா இருந்துதான் அவருடைய முகம். இவர் சரத்காலத்துல திக்விஜயம் பண்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாட்டு சைலண்டா ஏற்கனவே ரெடி பண்ணியாச்சு. எல்லா ராஜாக்களுமே சரத்காலம் திக்விஜயம் போறது உண்டு. ஏன்னா அந்த மழை காலத்துல கம்னு ஒரு இடத்துல இருந்திருக்கா இல்லையா, ராஜாக்களாலும் ஒரு இடத்துல இருக்கவும் முடியாது, இருக்கிறதும் அவளுக்கு அழகு கிடையாது. ரெடி யுத்தத்துக்கு போறோம்னா முகத்துல ஒரு கவலையோ ஆங்ஸைட்டியோ இல்ல யுத்தத்துக்கு போறதுனால டிஃப்ரெண்ட் மூட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லையா. அப்ப கூட ஒரு முகம் ரொம்ப தெளிவா இருந்தது. பார்த்தா திக்விஜயம் போற மாதிரியே இல்லையா, ரொம்ப ரிலாக்ஸ்டா ரொம்ப அழகான முகத்தோட எந்த வித கலக்கமும் இல்லாமல் ரகு இருந்தார். அப்புறம் இந்த ஹம்சபக்ஷின்னு சொல்லுவா இல்லையா, நம்ம ஃபேன்னு சொல்லுவா. ஹம்சபக்ஷி சாதாரணமா இந்த நீரையும் பாலையும் கலந்து கொடுத்தா நீரை மட்டும் பாலை மட்டும் எடுத்துக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குன்னு சொல்லுவா. சரஸ்வதி தேவியுடைய வாகனம்னு சொல்லுவோம். ஹம்சபக்ஷிக்கு அப்படி ஒரு விசேஷம் இருக்குன்னு சொல்லுவோம். பட் இனி அந்த மாதிரி ஒரு பட்சி இது வரைக்கும் பார்த்ததில்லை. பட் அந்த சம்மர் சீசன்ல இந்த ஹம்ச பட்சிகளும் அந்த பாண்ட் லேக் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுலலாம் நிறைய கூட்டமா வர ஆரம்பிச்சுதான். அப்புறம் ஆம்பல் மரம், ஆம்பல்னு ஒரு ஒன் டைப் ஆஃப் ஃப்ளவர். பூம்பாவாய் ஆம்பல் ஆம்பல் அப்படின்னு ஒரு பாட்டு சினிமா பாட்டுதான். பட் எனிவே இந்த ஆம்பல் மலர் அப்படிங்கிறது ஒரு அழகான வெள்ளை நிறத்து பூ, அதுவும் நிறைய ஏராளமா பூத்து இருந்துதான். ஆக எங்க பார்த்தாலும் ஒயிட், இந்த சரத்காலத்துல ஒரே வெண்மையா இருந்தது. இந்த ஒயிட்டை கூட ஒரு காளிதாசர் எப்படி சொல்றாருன்னா, இந்த ஒயிட் வாஸ் ஸ்ப்ரெட் எவ்ரிவேர் வேறவே யூ see there was only white அப்படின்னு சொல்றதுக்கு, இந்த ஒயிட்டுங்கிறது ரகுவுடைய தேம், அவருடைய கீர்த்தி. அந்த கீர்த்திக்கு ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் ஒயிட். அவருடைய கீர்த்தி எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் ஆயிருந்துதான். அது மாதிரி அந்த எல்லா இடத்துலயும் வெண்மையா இருந்தது. ஆக்சுவலி அவருடைய புகழ் தான், அதுதான் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. கிவிங் அ கலர் ஃபார் இஸ் ஃபேம், அவ்வளவுதான். ஜஸ்ட் லைக் ஃபேம் இஸ் ஸ்ப்ரெட் எவ்ரிவேர். சரத்காலத்துல எல்லா இடத்துலயும் பூக்களும் மற்ற பறவைகளும் வெள்ளை நேரத்துல இருந்துச்சு. சாதாரணமா ஸ்னோரா அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். பட் இங்க காளிதாசர் வித்தியாசமா அது சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சரத்காலத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற ஒரு டைம் தான். ஏன்னா மழைக்கு அப்புறம் அப்பதான் எல்லாம் முளை விட்டு எல்லாம் வளர்ற விவசாயத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா மழைங்கிறது. எல்லாம் அந்த காலத்துல எல்லாரும் வயலுக்கு போய் அக்ரிகல்ச்சர் இந்த ஃபார்மிங் எல்லாம் பண்ணுவான். வயல்வெளியில பெண்கள் எல்லாம் பாடுவாளாம். எங்கோ வெயில் அடிக்குமே, அந்த வெயில்ல உட்காந்து பாட மாட்டா. வயல் பக்கத்துலயே கரும்பு வயல் இருக்குமா, கரும்பு வயலோட நிழல்ல உட்காந்து பாட்டு பாடுவாளாம். என்ன பாட்டு பாடுவா, எல்லாம் ரகுவை பத்தின புகழாரம் புகழ்ந்து நிறைய பாட்டெல்லாம் பாடுவாளாம்.
அவருடைய நல்ல குணங்கள், அவருடைய பராக்கிரம சக்தி, அவருடைய வீர தீரங்கள் எல்லாம் அவரு இந்திரனோட ஜெயிச்சுட்டு வந்ததெல்லாம் கூட வந்து பாடிட்டு இருப்பாளாம். அந்த காலத்துல டிவி கிடையாது, நியூஸ் பேப்பர் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, எஸ்எம்எஸ் கிடையாது. ஒரு ஊருக்கும் பார்த்தோம்னா எங்கேயோ இருக்கும். பட் ஒரு கனெக்ஷனே இல்லாம இருந்த இடத்துல கூட அவருடைய புகழ் பரவியது. somehow he was very famous everywhere அப்படிங்கறது நமக்கு சொல்றதுக்காக இந்த ஊர்ல இருக்கிற பெண்களும் வயல்வெளியில இருக்கிற பெண்களுக்கு கூட இந்த விஷயங்கள் தெரிஞ்சுது. ஏன்னா அந்த காலத்துல ஆண்கள்லாம் வந்து யுத்தத்துக்கு அதுக்கு இருக்குன்னு போயிடுவா. பெண்களை வச்சு அது ரீச் ஆயிருக்கா. இட்ஸ் வெரி பிக் திங். அந்த காலத்துல இவ்வளவு தூரம் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அவளுக்கும் தெரிஞ்சிருக்கு. சரத்காலத்தை பத்தி தானே அவர் வந்து இது விவரணம் வர்ணிச்சுருக்காரு. சரத்காலத்துல அகஸ்திய நட்சத்திரம்னு ஒண்ணு ஆகாசத்துல வருமா. அகஸ்திய நட்சத்திரம்ங்கிறது என்ன எனக்கு தெரியல. சப்தரிஷிகள் ஒண்ணு வருமா தெரியும். அகஸ்திய நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் வந்ததுன்னா என்ன ஆகும்னா, இந்த மழை பெஞ்சு தண்ணிலாம் ஒரு மாதிரி தெளிவா இருக்காது, கலங்கலா இருக்காது. அந்த நட்சத்திரம் வந்துடுச்சுன்னா அப்புறம் இந்த உடனே இந்த தண்ணியெல்லாம் தெளிவாயிடுமா. வாட்டர் ரிசர்வாயர்ஸ்லாம் அங்கங்க தண்ணி இருக்கும் இல்லையா, கலங்கலாம் மண்ணு மாதிரி இருக்கு, தண்ணிலாம் கிளியர் ஆயிடுமா. அது மாதிரி எப்படி அந்த நட்சத்திரம் ரைஸ் ஆச்சோ அது மாதிரி ரகுவும் படையெடுக்கணும், திக்விஜயம் போகணும் அப்படின்னு கிளம்பினாராம். எப்படி நீர்நிலைகள்லாம் தெளியறதோ அது மாதிரி ரகுவனுடைய உதயத்தால இது ஆப்போசிட். அந்த நட்சத்திரம் வந்தா கலங்கி இருக்கிற நீர் தெளிவா இருக்கு. ஆனா ரகு வந்து ரைஸ் ஆனதால கிளம்பணும், உதயமானதாலன்னு வச்சுக்கோங்களேன். உதயமானதால எதிரிகளோட மனசெல்லாம் கலங்கலாயிட்டான். கலங்கல்னா சங்கிறது. அதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு தெளிவில்லாமல் ஒரு பயத்துல மூழ்கி இருக்காங்க. கிவிங் ஆப்போசிட் கம்பாரிசன் இல்லை. அங்க அந்த நட்சத்திரத்தினால இது தெளிவா இருக்கு, இவரும் நட்சத்திரம் மாதிரிதான். ஆனா இவரால மற்றவங்க தெளிவாகல, எதிரிகள்னா கலங்கல் ஆயிடுறாங்க. இந்த ஸ்லோகத்துல ஒரு சின்ன சரத்காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சீன். ஓகே, ஒரு ஸ்மால் சீன். எங்கேயுமே மழை பெஞ்சப்போ நிறைய புல்லு வளையும் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் நிறைய புல்லு, செழிப்பான புல்லு, அவ்வளோ புல்லு அங்க எல்லா இடத்தையும் வளர்ந்துருக்கு. இந்த புல்லை சாப்பிட்றதுக்கு எருதெல்லாம் மேய்ஞ்சுருக்கு. அந்த எருது வந்து நல்லா அதை சாப்பிட்டு நல்லா அழகா கொழுன்னு இருக்கான். அந்த கொழுன்னு இருக்கிற எருது எப்படி இருக்குன்னா, இந்த நதியில இருக்க திமிங்கலம்லாம் இருக்குல்ல, எவ்வளவு ஸ்ட்ராங்கா முழுக்க இருக்குமா, அந்த மாதிரி எரும மாட்டுக்கே அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, கம்பாரிசன் கொடுக்குறாரு. அந்த மாதிரி இருக்குமா. அப்புறம் இந்த எரும மாடு இன்னொன்னு என்ன பண்ணோம், இந்த நீங்க பார்த்துருக்கீங்க, இந்த தலைய கீழே புரிஞ்சு கொம்பால இந்த மண்ணெல்லாம் சுத்தம் பார்த்துருக்கேலாம். கரையில இருக்கிற மண்ணையும் சுத்தம், இல்லைன்னா கொஞ்சம் எப்படி மேடா எங்கேயாவது மண் இருந்ததுன்னா அதை போய் தலையா கொம்பால முட்டும். அந்த மாதிரி அது முட்டுறதான். எங்க இருக்கு இந்த மண்ணுன்னா, இந்த நதிக்கரையில கொஞ்சம் அப்படி மேலும் குழுமா கொஞ்சம் மண்ணெல்லாம் சேர்ந்துருக்கும் இல்லையா, அப்பதானே மழை பெஞ்சதுல நிறைய மண்ணெல்லாம் சேர்ந்துருக்கு. அந்த மண்ணுல மழை பெஞ்சு குழன்னு கூட இல்லை, மழை பெஞ்சு வெயில் அடிச்சு அது ஓரளவுக்கு கொஞ்சம் சாலிடாகவும் இருக்கு. கொஞ்சம் எரும மாடு புள்ளையும் மேய்க்கிறது, புஷ்டியான புல்ல மேய்ச்சின்னு இருக்கு, அப்புறம் நல்ல புஷ்டியாகவும் இருக்கு. அப்புறம் ஒரு அனாயாசமா அதுக்கு ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா இன்னும் புத்தது செலுத்த தெரிவிக்கிறோங்கிற மாதிரி கூட இல்லை, ரொம்ப சாதாரணமா அந்த மண்ணை வந்து அது கொம்பால சுத்தின்னு இருக்கான். அது விளையாடின்னு இருக்கு. இன் அதர் வேர்ட்ஸ் இட்ஸ் பிளேயிங். அது எப்படி இருக்கு, பார்க்க அழகாவும் இருக்கு, ஒரு அனாயாசமா ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு விளையாட்டுத்தனமாவும் பண்ணிட்டு இருக்கு. இந்த மூணையும் வந்து இந்த எருதுடைய அந்த அங்க இருக்கிற அந்த எருதுடைய அந்த 3 விஷயத்தையும் அவர் ரகுவோட கம்பேர் பண்றாரு. அவருக்கு யுத்தத்துக்கு கிளம்புறது வந்து
ரொம்ப பராக்கிரமத்தை புலப்படுத்துறதுக்காக ரொம்ப ஆயாசம் இல்லாம போறாராம். ரொம்ப எஃபோர்ட் இருக்கு, இது போகணும், இது பண்ணணும் அப்படிலாம் இல்லாம ரொம்ப எஃபோர்ட்லெஸ்ஸா போடுறாராம். அதே விளையாட்டுத்தனமா தான் போறாராம். ஓ, ரொம்ப கேஷுவலா தான் கிளம்புறாராம். அவர் அந்த மாதிரி போறது வந்து ஒரு அழகாகவும் இருக்கும். மனு கிளம்புறதுக்கு இவ்வளோ ஒரு இது சொல்றாரு காளிதாசர். எப்படி நதிக்கரையில எருகள்லாம் மண்முட்டையை வந்து இடிச்சு விளையாடிட்டு இருக்கிறதோ அது மாதிரி ரகுவும் வந்து யுத்தத்துல போய் எதிரிகளோட ரொம்ப அனாயாசமா ஒரு விஷயமே இல்லாம ரொம்ப கேஷுவலா சண்டை போடுறதுக்கு கிளம்புறது. அதே மாதிரி சரஸ்வரத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா 7 இலை இருக்கின்ற மரங்கள். வில்லத்துக்கு 3 பார்த்துக்கோங்க இல்லையா, அந்த மாதிரி 7 இலை இந்த மரங்கள் நிறைய இருக்கு. அந்த மரங்கள்லாம் நிறைய புஷ்பிக்க ஆரம்பிச்சு நிறைய பூக்கள்லாம் இருக்கும். அந்த பூக்களுடைய ஸ்மெல்லு எப்படி இருக்கும்னா, எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியுமான்னு தெரியல, மதம் பிடித்த யானைக்கு வந்து இந்த மத ஜலம் வரும் இல்லையா, கண்லேருந்து இல்லைன்னா இந்த நெத்திப்பொட்டுலேருந்து எல்லாம் வரும் இல்லையா, அந்த ஜலத்துக்கு ஒரு ஸ்மெல் உண்டாம். இந்த பூவுடைய ஸ்மெல்லு இந்த மத ஜலத்தோட ஸ்மெல் மாதிரியே இருக்கும். அதனால அந்த யானை இருக்கே, ரகுடைய யானை, அது வேற ஏதோ ஒரு யானை வந்துருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு பொறாமையில அதுவும் மத ஜலத்தை தள்ள ஆரம்பிக்குமா தன்னுடைய சரீரத்திலேருந்து. அந்த மாதிரி சரத்காலத்துல யானைகளுக்கு மதம் உண்டாகும். இன் அதர் வேர்ட்ஸ், சரத்காலம் வந்தா யானைகளுக்கு மதம் பிடிக்கும் அப்படிங்கறத இதுல பாக்குறோம். அதே மாதிரி ரகுவோட யானைகளுக்கும் மதம் பிடித்தது அப்படின்னு சொல்றதுக்கு இதை எப்படி சொல்ற. யானைக்கு புதுக்கையில கூட மதம் வரும் அப்படின்னு இங்க போட்டிருக்கு. நமக்கு தெரிஞ்ச இந்த சைட்ல கண்ணில் 2 சைடுல 2 கண்ணு, அந்த தும்பிக்கையிலையும் வரும் அப்படின்னு. சரத்காலத்துல இன்னொரு விஷயம் என்ன, ஆறுகள்லாம் வெள்ளம் பெருக்கிட்டு ஓடும். நிறைய ஜலம் ஓடுங்க. அதாவது இந்த வெள்ளம் வந்து கரை வரைக்கும் இருக்கும், கரையை கூட தாண்டும். அந்த அளவுக்கு மழை பெய்யும் போது அது அந்த காலத்துல போல இருக்கு. அந்த அளவுக்கு மழை பெய்ஞ்சா ஆறுகள்லாம் ஜலம் நிறைய ஓடும். ஈஸியா அதை தாண்ட முடியாது. அதுவும் இல்லாம வழியெல்லாம் ஒரே சேரும் கவிதையுமா இருக்கும். இல்ல மழை நின்றுடுச்சுன்னா என்ன ஆகிடும், ஆறுகள்ல இருக்கிற வெள்ளம் எல்லாம் குறைஞ்சு அது வந்து ஈஸிலி கிராஸபிளா இருக்கும். அது கிராஸ் பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்காது. அப்புறம் வழியெல்லாம் வந்து இந்த சேரும் பகுதியெல்லாம் காஞ்சி போய் இந்த ஆர்மி எல்லாம் போறதுக்கு வசதியா நல்லா பதப்படுத்தி நல்லா இருக்கும் அந்த இடம். யுத்தத்திற்கு வேண்டிய அத்தனை அனுகூலமான விஷயங்களும் சரத்காலத்துல இருக்கும். அவனுடைய இந்த சரத்காலம் எப்படி இருந்ததுன்னா, இதுக்கு வந்து திக்விஜயம் பண்ணணுங்கிற எண்ணம் உள்ள வரத்துக்கு முன்னாடியே இந்த சரத்காலம் அத்தனை அனுகூலமா இருந்ததால அவருக்கு அந்த எண்ணம் வந்திருக்கான். அந்த மாதிரி இருந்துதான். இப்ப நமக்கு வந்து டீ சாப்பிடணும்னு என்ன இல்லாத கூட மழை பெஞ்சா டீ சாப்பிடணும்னு தோணும்ல, அந்த மாதிரி அந்த சரத்காலமே அவர் வந்து தூண்டுற மாதிரி இருந்துதான் போய் திக்விஜயம் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் படைகளுடைய ஆற்றல் அவருக்கு நிறைய இருக்கு, மந்திரிகளோட சகாயமும் நிறைய இருக்கு அவருக்கு. அப்புறம் சரத்காலம் வேற அனுகூலமா இருக்கு சண்டை போடுறதுக்கு. ஆனா இது எல்லாமே இருந்ததால அவருக்கு ஒரு உற்சாகம் வந்துருக்கு திக்விஜயம் பண்ணுறாங்க. திக்விஜயம் பண்ணணும்னு ஒரு உற்சாகம் வந்தோடனே அதுக்கு ஒரு ரிச்சுவல் இருக்கு. சரி சரி வா எல்லாரும் போகலாம் அப்படின்னு பக்கம் வண்டி ஏறி கிளம்பி போறாங்க. அது இல்லை, வா நான் குதிரையில ஏறுறேன், நீ கழுதையில சாரி நீ வந்து யானை மேலே ஏறு, வா நீ வண்டி எடுத்துன்னு வா நம்மளாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிளம்ப முடியாது. அதுக்கும் ஒரு ரிச்சுவல் இருக்கு. கிளம்புறதுக்கு முன்னாடி எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் ஒரு ப்ரேயர் இருக்கு. அது மாதிரி இவரும் ஒரு ரிச்சுவல் பண்ற, அதுக்கு பேரு வாஜி நீராஜனம். வாஜி நீர் வாஜி 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 எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். வாஜி நீராஜனம் அப்படின்னா வாஜியின் நீராஜனம்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, கோவில் நீராஜனம் தீபாராதனை சொல்றவங்க தீபம் காட்டி ஆராதனை பண்றோம்.
ஸோ ஒரு ராஜா வந்து யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி தனக்கு வந்து எல்லாமே அனுகூலமா இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரேயரோட தான் முதல்ல ஆரம்பித்தார். அதுக்காக அவர் பண்றது இந்த வாஜி நீராஜனம். ஆஹ் அப்போ என்ன பண்ணுவார், ஹோமம் எல்லாம் பண்ணி தேவர்கள் எல்லாம் திருப்தி பண்ணிட்டு அவருடைய அனுகிரகம் எல்லாம் வாங்கிட்டு நான் போற அந்த காரியம் வந்து நல்லபடியா நடக்கணும், எனக்கு நிறைய வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்புவாளாம். அவர் அந்த மாதிரி இந்த வாஜி நீராஜனம் பண்ணும்போது அக்னி பலமாக சுற்றியது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, திலீபன் கல்வி அந்த வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போகும்போது அங்க அக்னி வந்து வளமாக போறதை பார்த்து அது நல்ல சப்பனம் அப்படின்னு அவர் பார்த்தாரு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னா அந்த வளமாக அக்னி போனதால அது நல்ல சப்பனம் அவருக்கு இருந்துதான் கிளம்புறதுக்கே. நல்ல சப்பனமாக இருந்ததுனால எனக்கு ஜெயிக்கிறது ரொம்ப நிச்சயம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கிளம்புறாரு. அவருக்கு ஒன்றும் ஜெயிச்சிருவோமோ தோத்துருவோமோங்கிற பயம் இல்லை. ரிச்சுவல் இந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் பண்ணும்போது குதிரைக்கு மட்டும் ஆர்த்தின்னு இல்லாம ஸ்பெஷல் ஹார்ட், ஸ்பெஷல் எலிஃபன்ட், நல்ல லட்சணங்கள் குதிரைக்குன்னு சில லட்சணங்கள் இருக்கு. எப்படி ஆண் பெண்களுக்கு எல்லாம் சாமுதிரிகா லட்சணம் மாதிரி எல்லாம் சொல்றோமோ அந்த மாதிரி குதிரையிலையும் பிறந்த குதிரை, பிறந்த யானை இதெல்லாம் செலக்ட் பண்ணி அதுங்களுக்கெல்லாம் சந்தனம், குங்குமம், மாலையெல்லாம் போட்டு வஸ்திரம் எல்லாம் ஆஃபர் பண்ணி அதுக்கு தீபாராதனை எல்லாம் பண்ணி அப்புறம் அங்க இருக்கிற ஆர்மி மென் இருப்பாங்க இல்லையா, எல்லாரும் அவருடைய யாரெல்லாம் சண்டை போட போறாளோ அவளுக்கு எல்லாமும் மரியாதை எல்லாம் பண்ணி அவளும் நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக அவளுக்கும் இதே மாதிரி நீராஜனம் எல்லாம் பண்ணி அங்க இருக்க கோவிலர்கள் இருப்பான், பிராமணர்கள் இருக்கா இல்லையா, பிராமணர்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து ஆரத்தி எடுத்து பண்றதுதான் இந்த வாஜி நீராஜனம். இது மாதிரியாக ஒரு வாஜி நீராஜனம் பண்ணினார். இட் மீன்ஸ் நவ் ஐ ஹேவ் டிசைடட் டு கோ அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணி சாதாரணமா நம்ம என்ன பண்ணுவோம், ஊருக்கு போறோம்னா என்ன பண்ணுவோம், மூட்டையை கட்டிங்க திடீர்னு ஓடிட மாட்டோம். அக்கம் பக்கத்துல சொல்லுவாங்க வீடு பத்திரமா இருக்கணும்ல, பேர் சொல்லிட்டு போவோம். இல்ல கூட்டின்னு போகாம ஆத்துல யாராவது இருந்தா கூட பாரு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்படி இருக்கு, உனக்கு ஏதாவதுனா இவளுக்கு ஃபோன் பண்ணு, ஃபோன் பண்ணிடு, வாய் முடின்னு பேசாம இருக்காது, ஏதாவது இருக்குன்னா மாமா ஃபோன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவாளை யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ண சொன்னோமோ அவளுக்கெல்லாம் நம்ம ஒரு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி இருக்கு அவளாம் இப்படி வந்தா தனியா இருப்பா, நான் இப்ப நாள் கழிச்சு வருவேன் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி எல்லா புத்தமும் பண்ணிட்டு போறோம் இல்லையா. அந்த மாதிரி ராஜாவுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அவர் பாட்டு புக்குன்னு கிளம்பி போயிட்டாருன்னா இந்த பக்கம் அவர் ராஜாங்கத்துல அவர் இல்லைன்னு சொல்லிட்டு யாராவது வந்து இங்க அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்றது, அவர் கிளம்பி போறதுக்கு முன்னாடி தன்னுடைய ராஜ்யம் பத்திரமா இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அந்த அவருடைய ராஜாங்க பார்டர் வரைக்கும் மோஸ்ட்லி காலேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்றாரு அவரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்ல பத்திரமா காப்பாத்தி வச்சுட்டு, ஏன்னா பின்னாடியே யாராவது வந்து இவரையும் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, இவர் எங்க போறாரு என்ன பண்றாரு. இந்த காலத்துல ஸ்பை எல்லாம் இருப்பாள் எல்லாம் விஷயம்லாம் சொல்றதுக்கு, அதெல்லாம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மனுஷனுடைய சக்திக்குள்ள என்னென்ன பண்ண முடியுமோ ப்ரொடெக்ஷனுக்கு அதெல்லாமே அவர் பண்ணிடுறாரு. இப்போ வந்து விதவிதமான வீரர்களை பத்தி சொல்றாரு. ஒரு ராஜா வந்து யுத்தத்துக்கு போறாருன்னா அவருக்கு விதவிதமான ஹெல்ப் இருக்கு. ஆர்மி கன்சிஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள். ஒன்று வந்து மௌலாகா. மௌலாகாங்கிறது யாரு, நல்ல குடும்பத்துல பிறந்தவர்கள். அவங்களுடைய பரம்பரையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலி வில் பி கமிட்டட் டு த கிங். அப்பா இருக்காரு, அப்புறம் பிள்ளை, அதுக்கப்புறம் மாமா மச்சான் யாரா இருந்தாலும் அந்த குடும்பமே வந்து பரம்பரையா அந்த ராஜாக்கிட்ட லாயலா இருக்கிறவங்க, அவருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பான், சேவை செஞ்சுட்டு இருக்கிறவா. இதெல்லாம் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்கள். இவங்களெல்லாம் அவள் லேஸ்ல பணம் கொடுத்தோ இல்ல மிரட்டியோ இல்ல ஒரு வஞ்சகமாகவோ இவாளெல்லாம் எதிரிகள் தன் பக்கம் இழுத்துக்க முடியாது. வெரி ட்ரஸ்ட்வர்தி. உயிரே கொடுப்பாளே தவிர ராஜாவை விட்டு கொடுத்து டிஸ்லாயெல்லாம் எல்லாம் இருக்க மாட்டான். வெரி ட்ரஸ்ட்வர்தி பீப்புள் மௌலாகா. அடுத்தது வந்து பிரித்யாகா. பிரித்யாகாங்கிற யாரு, கூலிப்படை. அவள்லாம் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவா. சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவானா எப்பவுமே இருப்பா. ஆல்வேஸ் திஸ் பீப்புள். அவளோட வேலையே டெய்லி சம்பளம் வாங்கிட்டு மாசம் பூரா அங்கேயே இருக்கணும், வருஷம் பூரா. அதுதான் அவங்க உத்தியோகமே. ஆர்மி மாசம் சம்பளம் அவளுக்கு கிடைக்கும். இவங்கெல்லாம் நிரந்தரமா அங்க இருக்கிறவா தான், பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ். பட் யூ கான்ட் ட்ரஸ்ட் தெம். என்ன இருந்தாலும் ஆஃபீஸ் வேலை பார்க்கறவா, நம்பக்கூடாது. இது வந்து சுகிருதா.
ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆர்மியில் இருப்பாங்கன்னு கிடையாது. இப்போ ராஜா ஒரு திக்விஜயமோ ஒரு இதுக்கு போக போகிறாருன்னா அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவர் கேட்டால் வரலாம், இல்லை கேட்காமலே நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லி இவரோட சண்டைக்கு போகிறவாளாக இருப்பான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வர்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஆர்மியும் சேர்ந்து வரும். அவள் மட்டும் தனியாக அப்பயே வந்து நிற்க மாட்டான். இப்போ என்ன பண்ணுறது தனியாக ஒவ்வொரு ஆர்மியும் இருக்கான், அவளுக்கு சொந்தமாக இருக்கும், அவளை நம்பலாம். பீப்புள் அவருக்காக என்ன வேணா செய்யப்படுகிறாங்க. இவர்கள் நம்பத்தக்கவர். இது வந்து ஸ்ரேனயா. இவங்க யாரு? திடீர்னு சண்டை வரும். இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது மட்டும் வேலைக்கு ஒரு டீம் எடுப்பாங்களே அந்த மாதிரி. அப்போ அந்த நேரத்துக்காக மட்டும் அவன் யூஸ் பண்ணிக்கிறது. அவளும் காசுக்கு வேலை பார்க்குறவாள் தான். ஸோ சண்டை முடிஞ்சுன்னா போயிடுவா. எப்படி ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சுன்னா வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க அந்த மாதிரி. இந்த ஃபர்ஸ்ட் வெரைட்டி வந்து ப்ராஜெக்ட் இருக்கோ இல்லையோ இருந்துட்டே இருப்பா கம்பெனியில், நம்மளை கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா திடீர்னு ப்ராஜெக்ட் வந்தால் தேவைப்படும்ல, அந்த மாதிரி. இவெல்லாம் வந்து அந்த நேரத்துக்கு மட்டும் அப்படின்ட்டு அதை நம்ப முடியாது. எப்படி ஒரு கம்பெனியில் வந்து விட்டுட்டு போ, அதே தான் சேம் திங். நீங்கள் ராஜாங்கம் கம்பெனிலேயே ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு வச்சுப்போம் அப்படின்னு நம்பிக்கையாக இருப்பான்னா கரெக்டாக கால வருவாள். அந்த மாதிரி தான் இதுவும். காசுக்கு வேலை பார்க்கறான்னா வேற யாராவது அதிகம் காசு கொடுக்குறான், இல்லைன்னா என் பக்கம் வா அப்படின்னு சொன்னா போகக்கூடியவர்கள். அப்புறம் திஷதகா யாருன்னா எதிரியோடைய படையிலேருந்து அவங்ககிட்ட இருக்க பிடிக்கல, நான் அவங்க கூட வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லுவா இல்லையா, அவெல்லாம் வந்துருவா. அது ஒரு பேர் ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நம்ம ஒரு தேசத்துக்கு போய் அவளை ஜெயிச்சிட்டோம்னா அவளை நம்ம கருப்பிடிச்சுன்னு வந்துடுறோம் இல்லையா. they have to obey our orders. அந்த மாதிரி வந்த ஆர்மி மெம்பர் இவங்கெல்லாம் வந்து. அதுவும் இல்லாம சில சமயம் நல்ல சண்டை போடுறவங்களா இருப்பா. இப்போ நம்ம சைடு இருந்தா நமக்கு சாதகமா இருக்கும்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து கூட்டின்னு வர்றது, இதெல்லாம் ஒரு வெரைட்டி, இதெல்லாம் ஒரு கேட்டகரி. அவளும் இருப்பா, அவளையும் நம்ப முடியாது. அப்புறம் வந்து காட்டுல இருக்கிறவா ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஆட்டவீக்கம். இவாளெல்லாம் என்ன பண்ணுவா, காடு மலையிலலாம் போகும்போது சண்டை போட வேண்டியிருக்கும்ல. வெள்ளியோர் யூனிட் பீப்புள் காட்டுலயும் கொஞ்சம் இந்த மலை ஏறி சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கும், மரத்தெல்லாம் வெட்ட வேண்டியிருக்கும் போற வழியில. அப்புறம் அந்த நதியெல்லாம் கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். யூ நீட் தேர் ஹெல்ப். இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம். அப்புறம் சில பேர் ரோடெல்லாம் போட்டு கொடுக்க வேண்டியிருக்குல்ல, பேசேஜ் வேணுங்களுக்கு. ஸோ தீஸ் பீப்புள் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் தட். ரொம்ப நம்ப முடியாது வேலை நம்பலாம், ஆனால் நம்ப முடியாது. அது மாதிரி நீங்க பாத்தீங்க அந்த 6 வகையான ஆர்மி ஓட போனா கூட அது 2 தான். ஒண்ணு வந்து பரம்பரையா ராஜாக்கள் லாயலா இருக்கிற ஒரு செட்டும் ஃப்ரெண்ட்ஸும் தான். மற்றவங்கலாம் ஒன்றும் நம்பிக்கைக்கு வீரர்கள் இல்லை. இவாளையும் வச்சிருந்து அவர் சண்டைக்கு போறாரு. அந்த காலத்து ராஜாக்கள் தன்னை நிறைய ஹேண்டில் பண்ணி திக்விஜயம் பண்ணி ராஜாங்கத்தை நல்ல தர்மத்தின்படி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம்பா. இந்த மாதிரியாக அந்த ஆர்மியோட கிளம்பச்ச எல்லாரும் வழி அனுப்பி வைப்பான் இல்லையா. எல்லாரும் வாசல்ல வந்து வழி அனுப்பி ராஜா கிளம்புறாரு, திக்விஜயம் போறாரு. ராஜா போயிட்டு வர்றாருன்னா நிறைய செல்வத்தோடு வருவாரு, புகழோடு வருவாரு, பேரோட வருவாரு. நாட்டு மக்களுக்கும் அதுல ஒரு பெருமை உண்டு இல்லையா. தன்னுடைய ராஜா முன்னாடி வர்றாருன்னா கிளம்பி போறாருன்னா சந்தோஷமா பெரியவாதான் வந்து ஆசீர்வாதம் பண்றார். ஜனங்களே வந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்றார். வயது முதிர்ந்த பெண்கள்லாம் வந்து இந்த பொறி இல்லையா, நெற்பொறி போட்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்றார். இது நம்ம திலீபன் கூட பார்த்தோம். திலீபன் கிளம்பி போடுகிற பெண்கள்லாம் நெற்பொறி போட்டு அவரை ஆசீர்வாதம் பண்ணினாங்க, வழி அனுப்பி வச்சாங்கிறது பார்த்தோம். அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கு. அந்த நெற்பொறி போட்டு பெண்கள் வழி அனுப்பியது எப்படி இருந்துச்சு தெரியுமோ. தேவர்களும் சிறுவர்களும் பால்கடலை கடைஞ்சா இல்லையா அமிர்தம் இணைஞ்சிருக்காங்க. ஒரு பால் கடல் எப்படி இருக்கும், வெள்ளை வெளியேறும். பாலை கடையும் போது அந்த பால் வந்து தெரிக்கும்.
பால் தெரிச்சு மந்தார மலையை வச்சுதான் எல்லாம் டேர்னிங் த விஷயம். அப்போ மகாவிஷ்ணு பக்கத்துல இருந்து அந்த மந்தார மலை பாயும் போதெல்லாம் அப்படி தட்டி விட்டு ஸ்டேஷன் ஆக்கிட்டே இருந்தார். இதையும் மீறி அது முழுகும் போது தான் அவர் கூர்மாவதாரம் எடுத்திருக்கார். அதுக்கு முதல்ல இருந்தே அவர் பக்கத்துல தான் இருந்திருக்கார். அது மூழ்காம ஆடாம அசையாம ஒண்ணு தனிக்க வைக்கிறதுக்கு அவர் தள்ளிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது இந்த பால் பெருசு மகாவிஷ்ணு மேல படுமா இல்லையா குட்டியா இருக்கணும். அது மாதிரி இருந்துதான் இந்த பொடிய அவங்க ரகு மேல தூவும் போது. அது மட்டும் இல்லாமல் பாட்கடலை கடையும் போது மகாலட்சுமி வந்தார். அவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஐராவதம் வந்தது, அது வந்து இது வந்தது மாதிரி இல்லை, மகாலட்சுமியும் பாட்கடலை கடையும் போது வந்ததாக புராணங்கள் இருக்கு. இந்த லக்ஷ்மியை யார் எடுத்துண்டா? மகாவிஷ்ணு. எப்படி லக்ஷ்மி மகாவிஷ்ணுவை அடைந்தாலோ இல்ல மகாவிஷ்ணு எப்படி லட்சுமியை அடைந்தாரோ அது மாதிரி ரகுவிடம் விஜயலட்சுமி வரத்துக்கு ரெடியா இருந்தாங்க, காத்துட்டு இருந்தாங்க. இந்த குறி அதெல்லாம் வச்சு இவ்வளவு அழகா காணி இருக்கிறதெல்லாம் ஒரு கம்பாரிசன் ரொம்ப அழகா இருக்கு கேட்க. அப்புறம் ரகு எந்த திசையை நோக்கி போனார்? அவர் ஃபர்ஸ்ட் எந்த சைடு போறோம் டைரக்ஷன் வந்து செலக்ட் பண்ணோம்ல, ஆற்றுல வந்து நின்று கிழக்கையா மேற்கையா தெற்கையா வடக்கையான்னு டெசிஷன் எடுத்தாகணும். அவர் வந்து நம்ம கிழக்கு திசையை பார்த்து போகலாம், ஈஸ்ட் ஈஸ்ட் ஸ்டார்ட் அவர் ஜேர்னி டுவர்ட்ஸ் ஈஸ்ட். அதுக்கு என்ன ரீசன்? ஈஸ்ட்ங்கிறது இந்திரனுடைய திசை, அதுக்கு அதிபதி அந்த திக்தேவதா வந்து இந்திரன். ரகுவும் இந்திரனுக்கு சலிக்காத பலம் உடையவன். அதனால அதுவும் இல்லாம இந்திரனை ஏற்கனவே ஜெயிச்சவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த அப்பாவுக்காக அஸ்வினி யாகம் பண்ண போய் குதிரையை அவருக்கு சேர்ந்து குதிரையை அவர் கொடுக்கலனாலும் அவருடைய சண்டை போட்டவர், அவருக்கு நிகரான எல்லா சக்தியும் அவருக்கு இருக்கு, அவருக்கு அந்த புகழும் இருக்கு. அதை நிரூபிக்கணும் இல்லையா, தன்னுடைய புகழ், ராஜாவுக்கு புகழ் ரொம்ப முக்கியம். அது முதல்ல இருந்தே நம்ம பார்க்குறோம். அவருக்கு வந்து அந்த ஊர்லேயும் பேர் கிட்டக்கூடாது, கீர்த்தி ஜாஸ்தியாகிட்டே இருக்கணும், செல்வமும் ஜாஸ்தியாகிட்டே இருக்கணும் ராஜாவுக்கு. அப்படி இருந்தாதான் ராஜா, இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை. அப்புறம் நமக்கும் ராஜாவுக்கும் வித்தியாசம் நாம ராஜா ஹேஸ் டு மெயின்டைன் தட். மெயின்டைன் பண்றதுக்கு அப்கோர்ஸ் தர்மத்தின் வழியாக அதை மெயின்டைன் பண்ணிட்டா அதர்மம் பண்ணிடக்கூடாதுக்காக. ஸோ அவர் இந்த மாதிரி தேர் ஏறி போறார். தேர் ஏறி போகும்போது அப்கோர்ஸ் தேர் மேல கொடி இருக்குமே, இந்த ராஜாவுக்கும் ஒரு கொடி இருக்கு. கொடி வந்து அசையர் தான். எப்படி அசையறது? இந்த காத்து தேர் எந்த திசையில போடுறோ அந்த திசையில காத்தடிக்கிறது. வேதனை திலீபனுக்கும் பார்த்து தேர் எந்த திசையில போடுறோ அந்த திசையிலேயே வந்து காத்தடிச்சுக்கும். இந்த மாதிரி காத்தடிக்கும் போது அந்த ஃபிளாக் இப்படியே ஆடுறது. அது எப்படி இருந்துச்சுன்னா, இங்கிருந்தே ரகு வந்து கை காட்டுறாராம் அந்த எதிரிகளுக்குலாம், நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி கை காமிச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இதுதான். அது நல்ல சகனம். நம்ம கிளம்பிட்டே காட்டு நம்ம போற திசையிலேயே போனால், அதாவது எதிர்காத்து அடிக்காமல் நம்ம திசையில போனால் போன காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு லட்சணம், சுபலட்சணம். ஓகே, இப்போ கிளம்பிட்டா. இவ்வளோ பெரிய ஆர்மி போகும், ராஜா போனா ஒத்தையா போக இவ்வளோ பெரிய ஆர்மி போகும். புஷா மட்டும் இல்லை, அதில் தேர் போகிறது, குதிரை போகிறது, யானை போகிறது, இத்தனையும் போகும்போது பூஜி கிளம்புறது. இந்த பூஜியெல்லாம் கிளம்பி மேலே போகிறது. கிளம்பி மேலே போனால் ஆகாசம் நீளமாக இருக்கும் இல்லையா, பூஜியெல்லாம் மேலே போய் பூமி மாதிரி ஆயிடுச்சான் ஆகாசம். கீழே இருந்து பார்த்தா அது ஆகாசம் மாதிரியே தெரியல, அதுதான் அரிசி மாதிரி இருக்கான். அப்புறம் மேல இருந்து கீழே பார்த்தா எப்படி இருக்கான்? யானையா போறதுனால, இருக்கிறது யானைகள்லாம் இருக்கிறதுனால பூமி வந்து ஆகாசம் மாதிரி இருக்கான். ஏன்னா கருமேகங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கான். ஆகாசம் பூமி மாதிரியும் பூமி ஆகாசம் மாதிரியும் மாறி போயிட்டான். அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு வந்து இடம் மாறி போற அளவுக்கு ரகுவால அத்தனை சக்தி வாய்ந்தவன்.
அவருடைய பெருமையை காளிதாசர் அஞ்சு வீசின்னு இருக்க நம்மளுடைய பெருமையை குறிப்பிட்ட ராஜா. யானை, தேரு, குதிரை, காலாட்களை இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு சேனை. இப்படியாக அவர் கிளம்புறார். இப்படியாக போற அந்த ரகுவுக்கு நம்ம சாதாரணமா தேர் போச்சு, யானை போச்சு, குதிரை போச்சு, காலாட்களை போச்சுன்னு சொல்லுவோம். அது வித்தியாசமா இவர் சொல்றார். இவர் எப்படி சொல்றார்? ரகு அவருடைய யாத்திரையை தொடங்கும் போது அவருடைய பராக்கிரமம் இருக்கியா, அவருடைய பராக்கிரமத்தை பத்தி நியூஸ் அவர் போறதுக்கு முன்னாடியே அதுலயே போயிட்டான். இந்த யானை, குதிரை, தேர் எல்லாம் போறதுக்கு முன்னாடி அவருடைய பராக்கிரமம் வந்துருக்கார் அப்படிங்கிற அந்த அதுல போயிட்டான். ஃபர்ஸ்ட். அப்புறம் சேனைகள்லாம் போய் சேர்த்துக்கு முன்னாடியே சேனைகளோட ஆறாவரம் இல்லையா, ஏன்னா இத்தனை பேர் நடந்து போறான், சிண்டர் ஆஃப் சைலன்ஸ் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. குதிரை கஷ்டம், யானை கஷ்டம் எல்லாம் இருக்கேன். இவானும் பேசிட்டு தானே போவாள், என்ன மௌன விரதத்திலேயே போவான், எல்லாம் பேசிட்டு தான் போவான், கையாமையா கட்டின்னு தான் போவான். இவானுடைய ஆரவாரமும் எதிரிக்காதுல விளையாடுறான். அப்புறம் இந்த ரசம் போகும்போது புழுதி போறது இல்லையா, அந்த புழுதியும் முதல்ல பேசும். இந்த மாதிரி ராஜாவோட பிரதாபம், சேனைகளோட ஆரவாரம், இந்த புழுதி, அப்புறம் ஆக்சுவல் சேனைகள், இதுதான் 4 பிரிவான். ஸோ இதெல்லாம் இங்க ரகுவுடைய எதிரி இருக்கிற இடத்தை நோக்கி மூவிங் நாம் போயிருக்கான். ரகுவோட மூவிங் டு தி டெசர்ட் ஆல்சோ. விதவிதமான இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, காடு, நதி, மலை எல்லாமே இருக்கும். அது டெசர்ட். டெசர்ட்டை தாண்டி போகும்போது அந்த பாலைவனங்கள்லாம் வறட்சியா இருக்கு. இப்பதானே மழை பெஞ்சிருக்கு, அதனால அங்கங்க இருக்கிற நதியெல்லாம் அந்த பக்கம் சுற்றி விட்டு அங்கங்க இந்த பாலைவனத்துக்கு தண்ணி இல்லாம இருக்கிற பாலைவனத்துலையும் தண்ணி இருக்கும்படியாக அவர் ஏற்பாடுகள்லாம் செய்யறாரு. ஏதோ போன வேலையை மட்டும் பார்த்தோம்னு இல்லை, போற வழியில என்னென்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணிட்டு போறாரு. அப்புறம் காடுகள் மூலமா போகக்கூடிய நதிகள் எல்லாம் அந்த தண்ணிக்கெல்லாம் ஏதோ டேம் மாதிரி கட்டி அந்த வாட்டர் எல்லாம் நல்லபடியா திருப்பி விட்டு போட் போறதுக்கு சௌகரியமா இருக்கிற மாதிரி அந்த ஸ்லோவெல்லாம் குறைச்சு அதுல போறாரு. ஸோ மரங்கள் அடர்ந்து இருட்டா இருக்கிற காடுகள் எல்லாம் எங்கெல்லாம் வெளிச்சம் வேண்டி இருக்கோ அந்த இடத்துல மரங்கள் எல்லாம் விட்டுறாரு. அப்பா அதுதான் பார்த்தோம்ல, காட்டுல இருக்கிறவாளா அந்த மாதிரி ஆர்மி எல்லாம் இருப்பாங்க, வேற ஹெல்பிங் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு தன்னுடைய காரியம் நல்லபடியா சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு மூவிங் வித் ஆர்மி. ரகுவோட சேனையெல்லாம் எப்படி அது மூவ் ஆகும்போது எப்படி இருக்குன்னா, பகீரதன் கங்கைய தேவலோகத்துல கங்கை கீழே வரா இல்லையா, பகீரத பிரயத்தனம், நம்ம ஹெர்குலியன் எஃபர்ட்னு சொல்றோம். அது மாதிரி இங்க பகீரத பிரயத்தனம்னு சொல்லுவோம். பகீரதன் பாடாப்பட்டு அந்த கங்கையை கெஞ்சி கங்கையை சொல்லி அவன் அவங்களுக்கு கதை தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கங்கை உடனே வரல. பாரு, நீ கூப்பிட்டோடனே நான் வர முடியாது, ஏன்னா நான் வந்தா தாங்கிக்கிறதுக்கு இந்த பூமியில யாரும் இல்லை, பூமியால தாங்க முடியாது என்ன. அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்காவது இருந்ததுன்னா, என்னை ஹோல்ட் பண்றதுக்கு யாராவது இருந்தா நான் வரேன்னு சொல்லிட்டு போயிடுவான். இவர் அவ்வளோ நாள் தப்பஸ் பண்ணி அவர் இப்படி சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இவர் போய் யார் தாங்குவாங்க சொல்லி சிவபெருமான கெஞ்சி அவருக்கு தப்பஸ் பண்ணி அவர் ஓகே சொல்லி அப்புறம் மறுபடியும் கங்கை கிட்ட போய் அம்மா தாயே நீ வான்னு சொல்லி அப்புறம் அவ வந்தா சிவபெருமான் அவருடைய ஜட்டாமுடியில ஹோல்டிங் பார்த்து வந்த வேகத்துல அப்படி தெரிச்சுட்டு வரும்போது அப்படியே ஜட்டாமுடியை விரிச்சு அவளை ரிசீவ் பண்ணி அப்படியே அடக்கி ஒரு நாட்டு போட்டு வச்சுன்னுடுறாரு. நாட்டு போட்டு வச்சோடனே சரி ஏதோ கங்கை வருவான்னு பார்த்தா அவரை அப்படி நாட்டை போட்டு கண்ண முடிஞ்சு உட்காந்துட்டாரு. மறுபடியும் அவருக்கு கெஞ்சி கூட்டாடி, ஐயா தயவு பண்ணி கங்கை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க, காவேரி ரிலீஸ் நீங்க கெஞ்சிதான் கங்கையை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சி அப்புறம் ஒரு வழியா அவர் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணாத வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சோண்டு அவர் ஜட்டாமுடியில கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அந்த ஓப்பனிங் வழியா தான் இப்போ வர்ற கங்கை வந்துருக்கு. அந்த கங்கை வந்தா சரி, வந்தா ஏதோ ஃப்ளோவாகி நேரம் அந்த ஆஷஸ் மேல போட்டா அந்த சாகரம் பார்த்தோம் இல்லையா, போற வாரம் பார்த்தோமே அந்த கதை, சகர மகாராஜாவுடைய 60,000 மகன்கள் உடைய ஆஷஸ் மேல போகணும். அப்பதான் வாழ மறுபடியும் வீடோட வருவா. சரி ஏதோ வருவா அப்படின்னு பார்த்தா
ஆட்டம் போட்டு வரா கங்கை. கடகடன்னு ஆட்டம் போட்டு வந்து ஜென்னு மகா ஜென்னு மகரிஷி ஜென்னு அவருக்கு அந்த மகரிஷியோட ஆசிரமத்துல எல்லாத்தையும் அழிச்சுன்னு போறான். அவருக்கு மகரிஷிக்கு வந்து கோபம் வந்து டக்குன்னு ஒரு ஒரு கமண்டலத்துக்கு முடி வச்சுட்டு அப்பா எப்படி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவர் கமண்டலத்துல இருந்து அவளை ரிலீஸ் பண்ணி அப்புறம் அவளுக்கு ஜான்வலின்னு பேர் வந்து ஒரு வழியா பாடான கூட்டின்னு போறாரு. இந்த மாதிரி அவர் போறச்ச இவர் முன்னாடி போக பின்னாடி இங்கே பிரவாகமா வரா. நல்ல அழகான பிரவாகமா வரா. அது மாதிரி எப்படி பகீரதன் கங்கையை வந்து லீடிங், இந்த மாதிரி ரகு வாஸ் லீடிங் தட் ஆர்மி. அந்த ஆர்மியை வந்து கங்கை மாதிரி விரிந்து விரிந்து இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு கம்பேரிங் ரகு டு பகீரதன். பகீரதனாலதான் பாகீரத்தின் அவனுக்கு ஒரு பேர் வந்தது. இப்படியாக ரகு தன்னுடைய சேனைகளோட போயிட்டு இருக்கார். எப்படி போறாருன்னா, ஒரு காட்டுல ஒரு யானை போச்சுன்னா அந்த யானை போன இடம் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த யானை சும்மா இருக்க ஏதோ போனோமா ஒரு மாங்காய் கடிச்சோமா ஒரு பழத்தை கரெக்டா கடிச்சோமான்னு இருக்காது. அது கடிச்சு சாப்பிட்றதை விட அது பண்ற ட்ரம்ஸ் இந்த இருக்கியார். அதனால அது போற வழி நல்லா தெரிஞ்சிடும். நாங்களும் விருப்பத்தை இருக்கும்போது ஆணைக்கிட்ட பெரிய மாமரம் இருக்கும், பெரிய மாங்காய் காணும் வீட்டு வரும் யானை. பெரிய யானைன்னு இல்லை, கட்டி யானைன்னு சும்மா யானை இல்லை, மாண்ட சைஸ் யானை. அண்ட் அந்த மாங்காய் மட்டும் சாப்பிட்டு போகாதோ, அந்த கேட்டை ஒரு இடிச்சு அந்த வழியில இருக்கிற செடி கொடி எல்லாம் ஒரு நசுநசி அந்த கிளையெல்லாம் உடச்சி மாமரத்தை உடச்சு பக்கத்துல இருக்கிற மரத்தெல்லாம் வந்து சும்மா அப்படியே என்ன தோணுமோ தெரியல விளையாட்டு எல்லாத்தையும் வேரோட பிடுங்கி போட்டு பார்த்தாலே விடிஞ்சது பார்த்தா அங்க நடந்து வரவே பயமா இருக்கும். டின்னர் டைம்ல கரெக்டா வரும். எங்கேயாவது யானை இருக்கா காட்டு பண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு தான் வருவாங்க வீட்டுலயே. நாங்களே கும்பல் கும்பலா தான் போவோம், தனியா மாட்டிருந்தா பயமா இருக்கும். காட்டு யானை அக்கிரம யானை சும்மா இல்லை, அது முன்னாடி நின்னோம்னா அது மூச்சு நின்றுவான். அந்த மாதிரி அப்படி பிரமாண்டமா இருக்கும் அந்த யானை. அந்த யானையெல்லாம் அந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணும்போது வெட்டி இருக்குன்னு பார்க்கறதுனால நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் 2 பேர் மாட்டின்ட்டா யானைக்கிட்ட. அவங்க பாட்டு இந்த நைட் டைம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் லைட் இருக்காது துர்க்கிலத்துல. இவங்க வந்து தனியா போயிட்டாங்க. சுத்தம் வந்து 9 o'clock தனியா போயிட்டாங்க. இப்படியே ஏதோ அப்படியே பார்த்துட்டே அப்படியே மேலே ஏறி போயிருந்துருக்காங்க. மேடாதானே இருக்கும், மலை பிரதேசம் தானே ஆசிரம். பார்த்தா ஏதோ என்னமோ சரியில்லையேன்னு நின்று பார்த்தா யானை வீடு ஆகுறாங்க மேலே வரைக்கும். அந்த மூச்சு நின்று போச்சு, பேச்சு வரல, ஒன்றும் வரல. நல்ல வேலை அந்த சைடு யாரோ வந்ததால டார்ச் அடிச்சு எதுவும் சத்தம்லாம் போட்டு அதை டைவர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவங்க நகர்ந்தாங்க. பேச்சே வரல. அதுக்கப்புறம் பட 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 படாங்க. அந்த மாதிரி இந்த யானை நைட்டெல்லாம் அவங்க வந்து சத்தம், மரத்தை உடைக்கிற சத்தம். இந்த மாதிரி பார்த்தாலே தெரியும் யானை வந்து போன இடத்துல. கிச்சன்ல வந்தாலே வந்து போனது நமக்கு தெரியும். அந்த மாதிரி யாரு வந்தாங்கிற அளவுக்கு வரும். ஆத்துல இருந்த எந்த மனுஷா கிச்சனுக்குள்ள வந்தா அது சின்னதா பெருசா மீடியமா அப்படிங்கிறது வந்து போய் அந்த லட்சணங்கள்லாம் அழகா தெரியுது. அந்த மாதிரி யானை போன பாதை நமக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி ஒரு இந்த ராஜா போன பாதையும், அதாவது போற வழியில என்னென்ன தேசத்துல என்னென்ன பண்ணினார் அதெல்லாம் அவருடைய அவருடைய யுத்தத்தை வச்சு, அப்புறம் ஒரு சிலர் வந்து எப்படி தண்டிக்கணுமோ தண்டிக்கிறது, எப்படி மன்னிக்கணுமோ மன்னிக்கிறது, யாருடைய சிரமங்கள்லாம் எடுத்திருந்தாலோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவார்ல திக்விஜயம் பண்ணும்போது. அதை வச்சு அந்த லட்சணங்களை வச்சு இது ராஜா இந்த இடத்துக்கு இந்த வழியாக போனார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யானையோடைய எக்ஸாம்பிள சொல்றாரு. ஸோ இப்படியாக ரகு திக்விஜயத்துக்கு கிளம்பி விட்டார். திக்விஜயத்துக்கு கிளம்பி என்ன பண்ணினாருங்கிறத பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். Thank you. Pram Vidya.